அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசையருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம். 3. கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலுமுள்ள உங்கள் அன்பையும் குறித்து நாங்கள் கேள்விப்பட்டு இந்த அதிகாரத்திற்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்றால், கிறிஸ்துவிடத்தில் விசுவாசம், சகோதரரிடத்தில் அன்பு, பரலோகத்தில் நம்மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை. இந்த விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இந்த மூன்றையும் வேதத்தில் அடிக்கடி நாம் பார்த்திருக்கிறோம். இந்த மூன்றையும் கிறிஸ்டியன் கிரேசஸ் என்று சொல்லுவார், கிறிஸ்தவ கிருபைகள். இந்த மூன்றும் ஒருவனுக்குள் இருந்தால் அவன் பூரணமான கிறிஸ்தவனாக இருப்பான். அதைத்தான் பவுல் இந்த அதிகாரத்திலே வலியுறுத்துகிறான். இந்த கொலோசே சபை அப்படிப்பட்ட சபையாயிருந்தது. யூதர்கள் உண்டு, கிரேக்கர்கள் உண்டு, ரோமர்கள் உண்டு. நம்ம எல்லாருக்கும் தெரியும், யூதர்கள் புறஜாதியரோடு கலக்க மாட்டார்கள், உறவு கொள்ள மாட்டார்கள். ஆனால் சபையிலே அவர்கள் எல்லாரும் ஒன்றாக இருந்ததினால் பவுல் அந்த சகோதரரிடத்தில் உள்ள அன்பை விசேஷித்து பாராட்டுகிறான். மேலும் அவன் சொல்லுவது என்னவென்றால், இந்த 2, 3, 4 வசனங்களை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். கொலோசே பட்டணத்தில் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களும் விசுவாசிகளுமாயிருக்கிற சகோதரர்களுக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் உங்கள் அன்பையும் குறித்து நாங்கள் கேள்விப்பட்டு பரலோகத்தில் உங்களுக்கு வைத்திருக்கிற நம்பிக்கையின் நிமித்தம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பவுல் இந்த சபைக்கு எழுதும் பொழுது இந்த 3 குணங்களும் இந்த சபையில் காணப்பட்டதால் அவர்களை வாழ்த்துகிறான். அவன் வாழ்த்துகிறதிலும் நீங்கள் சில வார்த்தைகளை கவனிக்க வேண்டும். 2ஆம் வசனத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், கொலோசே பட்டணத்தில் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களும் விசுவாசிகளுமாய் இருக்கிற சகோதரர்களுக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும். 2 வார்த்தைகளையும் கவனிங்க. சகோதரர்கள், நம்முடைய பிதா. யூதர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை ஒன்று உண்டு, அதாவது தாங்கள் மட்டும்தான் தேவனுடைய பிள்ளைகள், புறஜாதியார் எல்லாரும் நரகத்திற்கு போகிறவர்கள் என்கிற எண்ணம் உண்டு. ஆகையால் புறஜாதியாரோடு அவர்கள் கலந்து உறவு கொள்ள மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் என்ன இங்கே பவுல் சொல்லுகிறான் என்றால், நம்முடைய பிதா இயேசு கிறிஸ்து மனிதனாக வெளிப்பட்ட பொழுது அவர் இந்த யூதனுக்கும் புறஜாதியானுக்கும் இருந்த பகையை சிலுவையிலே தாம் சிந்தின இரத்தத்தாலே கொன்று இரு திறத்தாரையும் ஒன்றாக்கினதினால் ரோமர்களும் யூதர்களும் கிரேக்கர்களும்
கிறிஸ்துவின் பிள்ளைகளாக அந்த சபையிலே இருந்ததினால்தான் அவர்களை சகோதரர்கள் என்று பவுல் சொல்லுகிறார். எத்தனை பெரிய ஒரு சாட்சி இது! நம்முடைய தேசத்திலும் பலவிதமான இனத்து மக்கள் இருக்கிறார்கள். இந்த ஒற்றுமை உண்டா? நம்மை கேட்க வேண்டும். அதற்காக முயற்சி எடுக்க வேண்டும். மேலும் பாருங்கள், நம்முடைய பிதா, இவன் சொல்லுகிறான் யூதருக்கு மட்டும் அவர் பிதாவல்ல, அவர் கொடுத்த நியாயப்பிரமாணம் அது யூதர்களுக்கு மட்டுமல்ல, அவர் சிருஷ்டித்த எல்லாருக்கும். ஆகவே தேவன் யூதருக்கு மட்டுமல்ல, புறஜாதிகளுக்கும் தகப்பன் அவரே. ஆகையால் தான் பவுல் அவர்களை உற்சாகப்படுத்த நம்முடைய பிதா என்று சொல்லுகிறார். தன்னையும் ரோமரையும் கிரேக்கரையும் யூதர்களையும் ஒன்றாக அவன் கருதி சொல்லு. அதனால் தான் அவன் சொன்னான், ஆதாயம் பண்ணிக்கொள்ளும்படி நான் கிரேக்கருக்கு கிரேக்கராகவும் யூதருக்கு யூதராகவும் ரோமருக்கு ரோமனாகவும் இருந்தேன் என்பான். பாருங்கள், அந்த வாழ்த்துதலில் அவ்வளவு ஒரு இரகசியத்தை வைத்திருக்கிறான். வைத்திருந்து அவனுடைய வாழ்த்துதல் என்ன? கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. சமாதானம் என்பது யூத வாழ்த்து, ஷாலோம். இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்களும் ஒருவரை ஒருவர் பார்க்கும் பொழுது சலாம் என்று சொல்லுகிறார்கள். அதுதான் ஷாலம் என்ற சமாதானம். கிரேக்கர்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் பொழுது கிருபை என்று சொல்லி வாழ்த்துவார்கள். அதனால் தான் பவுல் கிருபையும் சமாதானமும் என்று சொல்லி வாழ்த்துகிறான். இந்த 3-4 அதிகாரங்களில் நாம் பார்ப்பது என்னவென்றால், கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசம். நம்ம எல்லாரும் விசுவாசிகள் தான். உங்கள்கிட்ட உங்கள் விசுவாசம் என்ன அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? கிறிஸ்து எனக்காக சிலுவையிலே மரித்து என் பாவங்களிலிருந்து என்னை விடுதலையாக்கி அவர் அடிக்கப்பட்டார், அடக்கம் பண்ணப்பட்டார், அவர் உயிர்த்தெழுந்து என்னை நீதிமான் ஆக்குகிறார். ஆகவே என் விசுவாசம் என்னவென்றால், நான் இயேசுவினால் ரட்சிக்கப்பட்டேன், அவர் தேவனுடைய குமாரன் என்பது. ஆண்டவரை ஒரு பிசாசு சொல்லும் பொழுது, நான் உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்ன பொழுது ஆண்டவர் அதை அதட்டினார். ஏன் அதட்டினார்? பிசாசின் வாயிலாக தேவகுமாரன் மைமைப்படக்கூடாது. தன் பிள்ளைகளால் அவர் மைமைப்பட வேண்டும். உங்களாலும் என்னாலும் கிறிஸ்து மைமைப்பட வேண்டும், பிசாசினால் அல்ல. அதனால்தான் ஆண்டவர் பிசாசை அதட்டி பேசாமற் போ என்றார். அவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது, நாம் அவரை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்து தேவனுக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்த வேண்டும் என்பது தான். அதுதான் நம்முடைய விசுவாசம். அடுத்தாற்போல சொல்லப்பட்டிருப்பது என்னவென்றால், உங்கள் அன்பு. யூதர்களும் கிரேக்கர்களும் ரோமர்களும் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருப்பார்கள் என்றால் இதைவிட பெரிய ஆச்சரியம் உண்டா? அவர்களை இந்த யூதர்கள் ரொம்ப தங்களை விசேஷித்தவர்களாக நினைப்பார்கள். அவர்கள் சொல்லுவது, யூதர்கள் பரலோகத்திற்கு போவார்கள், ஒரு யூதனும்
நரகத்திற்கு போக மாட்டான். ஆபிரகாம் நரகத்தின் வாசலில் உட்கார்ந்திருப்பான், யாராவது யூதன் வந்தால் அவனை விரட்டி விடுவான் என்று. ஆனால் புறஜாதிகளையோ நரகத்தின் அக்கினிக்கு விறகாக படைக்கப்பட்டவர்கள் என்று சொல்வர். இப்படிப்பட்ட யூதர் அந்த கிரேக்கர்களிடத்திலும் ரோமர்களிடத்திலும் அன்பு கூறுவார்கள் என்றால் இதைவிட பெரிய மாற்றம் உண்டா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இப்படிப்பட்ட ஒரு அன்பை நாம் நம் சகோதரர்களிடத்தில் அல்லது நம் வீட்டிற்கு பக்கத்தில் உள்ளவர்களிடத்தில், வேறு மதத்தினர் ஜாதியினர் இடத்தில் காண்பிக்கிறோமா? அதனால்தான் இந்த கொலோசேயர் நிருபத்தை நாம் வாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட அன்பை அந்த யூதர்கள் காண்பித்ததினால் சபை அன்பினால் கட்டப்பட்டிருந்தது. அன்பை குறித்து சொல்லும் பொழுது பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பு. அன்பு திரளான பாவங்களை மூடும். இந்த யூதர்களும் ரோமர்களும் கிரேக்கர்களும் அன்பினால் இணைக்கப்பட்டு ஒரே குடும்பமாக இருந்தார்கள். மூன்றாவதாக ஒன்றை 4ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கையின் நிமித்தம். நீங்கள் இதை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். பரலோகம் என்மேல் என்ன நம்பிக்கை வைத்திருக்கிறது? தேவன் யோபின் மேல் ஒரு நம்பிக்கை வைத்திருந்தார். சாத்தான் அவனை எத்தனை துன்பங்களுக்குள் உட்படுத்தினாலும் அவன் தேவனை தூஷிக்க மாட்டான். தேவனுடைய சத்தியத்தை மறுக்கவும் மாட்டான். தேவனுடைய பிள்ளையாக விசுவாசத்தில் இருப்பான் என்பது. சீஷர்கள் பேரிலும் இதே நம்பிக்கை வைத்திருந்தார். அவர்கள் நிச்சயமாக பரலோகத்திற்கு வருவார்கள், அவர்களுக்கென்று நான் ஒரு விசேஷித்த வாசஸ்தலத்தை உண்டு பண்ணுவேன்னு சொன்னார். பரலோகம், இந்த சீஷர்கள் பரலோகத்திற்கு வருவார்கள், தேவனோடு வாழ்வார்கள் என்கிற நம்பிக்கை. நம்மேல் பரலோகம் என்ன நம்பிக்கை வைத்திருக்கிறது? இவர்களுக்காக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. அதை இவர்கள் விசுவாசித்து கடைசி பரியந்தம் விசுவாசத்தில் நிலைத்திருப்பார்கள் என்றால் இவர்கள் நிச்சயம் பரலோகத்திற்கு வருவார்கள். ஆகவே ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் பரலோகத்திற்கு வருவார்கள் என்கிற நம்பிக்கை பரலோகத்தில் உண்டு. உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறதா? நான் இன்றைக்கு மரித்தாலும் நான் பரலோகத்தில் இருப்பேன் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு உண்டா? இல்லை என்றால் உங்கள் வாழ்க்கையை சமாதானம் இராது. உங்கள் வாழ்க்கையின் நோக்கம் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் பரலோகத்தை பற்றி நிச்சயம் போவேன் என்று தெரிந்தால் எவ்வளவு நல்லதாக இருக்கும். தாவீதுக்கு அந்த நம்பிக்கை உண்டு. சங்கீதம் 73 வசனம் 24, 25 நான் வாசிக்கிறேன். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பம் இல்லை. தாவீதுக்கு நிச்சயமாக தெரியும் தான் பரலோகத்திற்கு போவான். சகோதரனே, உமக்கு அந்த நிச்சயம் உண்டா? அந்த நிச்சயம் இருந்தால் உலகத்தில் என்ன நடந்தாலும் எதை இழந்தாலும்
நீர் ஒரு நாளும் கவலைப்பட மாட்டீர், மனம் நொந்து போய் சோர்ந்து போக மாட்டீர். ஏனென்றால் நிச்சயம் நான் பரலோகத்தில் அதை பெற்றுக்கொள்வேன் என்கிற நம்பிக்கை. அது வர வேண்டுமென்றால் விசுவாசத்தில் உறுதியாயிரும், பிறரிடத்தில் அன்புள்ளவர்களாயிரும். அதுவே கற்பனையின் நிறைவு. ஆகவே இந்த முதலாம் அதிகாரத்திலே முதல் 4 வசனங்களே இன்றைக்கு தியானித்திருக்கிறோம். இதன்படி வாழ்ந்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் பெருகும். தேவன் உங்களை முடிவறியந்தம் காத்துக்கொள்ளும். பவுல் சொல்வான், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவர் என்று அறிந்திருக்கிறேன் என்பார். அப்படி காத்து கொள்ள வல்லவராகிய இயேசுவினிடத்தில் உங்கள் வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்கள், பரலோகத்தின் நிச்சயத்தை பெற்றிடுங்கள். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, நாங்கள் ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்பு வைக்கவும் உம்மை பற்றும் விசுவாசத்தில் அசையாமல் உறுதியோடு இருந்து முடிவிலே பரலோகத்திற்கு வரவும் கிருபை செய்தாரிடம். தாவீதுக்கு கொடுத்த அதே நிச்சயத்தை எங்களுக்கு தாரும். யோபுக்கு கொடுத்த அதே நிச்சயத்தை எனக்கும் தாரும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.